வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் வேலணை துறையூர் பகுதியில் பெருமளவான விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் இருந்து எடுத்து வரப்பட்டு குறித்த பூச்சிக்கொல்லி போத்தல்களை வாகனம் ஒன்றில் எடுத்து செல்ல முற்பட்ட வேளை போலீஸ் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த பூச்சிக்கொல்லிகளின் பெறுமதி 50 மில்லியன் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது கைது செய்யப்பட்ட 4 ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஊர்காவற்றுறை பகுதிக்கு நேற்றைய தினம் விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது ஊர்காவற்றுறை இறங்குதுறை மற்றும் அங்கு அமைந்துள்ள படகு திருத்தும் நிலையத்தையும் பார்வையிட்டனர். அதேவேளை குறித்த படகு திருத்தும் நிலையமானது கடந்த அரசாங்கத்தினால் 2021ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட நிலையில் செயலிழந்து காணப்படுகின்றது. அதில் இதுவரை ஒரு படகு மட்டுமே ஏற்றப்பட்டு காணப்படுவதாகவும் அந்த படகு திருத்தும் நிலையத்தை இயங்க வைப்பதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். கிளிநொச்சியில் காணாமல் போன மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி கோணாவில் மத்தியை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குறித்த நபர் காணாமல் போனதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையின் போது கிளிநொச்சி முறைப்பு குளத்தின் தடுப்பு அணையில் காணாமல் போன நபரின் துவிச்சக்கர வண்டியும் அவரது செருப்பும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த நபரை முறைப்பு குளத்தில் தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் முறிப்பு குளத்தில் மிதந்த நிலையில் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது சடலம் கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1 லிட்டர் எரிபொருள் விலையில் 162 ரூபாய் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் சட்டை பைக்கு சென்றதாக ஜனாதிபதியோ அல்லது தமது அரசாங்கத்தில் உள்ள எவரும் இதனை கூறவில்லை என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். 1 லிட்டர் எரிபொருளுக்கு 102 ரூபாய் வரை விதிக்கப்படுவதுடன் திரைசேரிக்கு கடனாக 50 ரூபாய் செலுத்தப்படுகின்றது. கடன் தொகையை சேர்த்து 1 லிட்டர் எரிபொருளின் விலை தீர்மானிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படுவதுடன் கடந்த விலை திருத்தமும் அவ்வாறே திருத்தி அமைக்கப்பட்டது என்றார். அத்துடன் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெலிகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கப்பரத்தோட்டை வள்ளிவேல வீதியில் நடந்து சென்ற 5 பேரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்றைய தினம் அதிகாலை 1 மணியளவில் 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்து இனம் தெரியாத நபர்கள் இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 பேர் மீது இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கப்பரத்தோட்டி பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இழந்துள்ளதுடன் காயமடைந்தவர் அதே பகுதியை சேர்ந்த 29 வயதுடையவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என கூறியுள்ள போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பாடசாலை ஒன்றின் எல்கேஜி மாணவி பாடசாலை கழிவு தொட்டியில் விழுந்து உயிரிழந்துள்ள நிலையில் பாடசாலையின் தளாளர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள சென்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலை பாடசாலையில் நேற்றைய தினம் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக அவரின் பெற்றோர் சந்தேக மரணம் என விக்கிரவாண்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தனர். முறைப்பாட்டின் அடிப்படையில் விக்கிரவாண்டி போலீஸ் நிலைய அதிகாரிகள் சந்தேக மரணம் பணியில் அலட்சியமாக இருப்பது ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாடசாலை தளாளர் எமில்டா, அதிபர் டோம்னிக், மேரி வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல்ஸ் மூவரையும் கைது செய்துள்ளனர். குழந்தையின் உடல் இன்றைய தினம் காலை முண்டியம் பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. மேலும் நேற்று பாடசாலை நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர்கள் அப்பகுதி மக்கள் போராட்டம் செய்து வந்த நிலையில் இன்றைய தினம் பாடசாலைக்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
COVID-19 வைரஸ் பரவலுக்கு பிறகு சுமார் 5 வருடங்களுக்கு பின்னர் சீனாவில் பல வைரஸ்கள் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் எனப்படும் ஒரு வைரஸ் நிலை பரவலாக இருப்பதாகவும் அவர்களில் COVID-19 தொற்றுக்குள்ளானவர்களும் இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் சீனாவில் இன்ஃபுளுவென்சா வைரஸும் பரவி வருகின்றது. சீனாவில் வைரஸின் தாக்கம் வேகமாக பரவி வருவதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் சீனாவின் தற்போதைய நிலைமை குறித்த யோசனையை பெற முடியும் என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வைரஸ் பாதிப்பு காரணமாக மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு சீனாவில் அவசர கால சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் இது தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த வைரஸ் பரவல் நிலை குறித்து சீன அதிகாரிகள் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றது. இந்த தொடரில் 4 டெஸ்ட் போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 2-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை வகிக்கின்றது. இந்த தொடரில் பும்ரா தலைமையில் முதல் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. அடுத்த 3 போட்டிகளில் 2 தோல்விகளை சந்தித்த இந்திய அணி கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டது. அத்துடன் 2025 ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிண்ண இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பையும் இந்திய அணி கிட்டத்தட்ட இழந்துள்ளது எனலாம். இதனால் கடும் விமர்சனங்களை சந்தித்து ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகியுள்ளார். இதனால் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டின் வரலாற்றில் ஒரு தொடரின் பாதையிலேயே விலகிய அணி தலைவராக ரோஹித் சர்மா இடம்பெற்றுள்ளார். இதையடுத்து ஆஸ்திரேலிய தொடருடன் ரோஹித் சர்மா ஓய்வு பெற உள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் ஓய்வு பெற உள்ளதாக வெளியான செய்திகளுக்கு ரோஹித் சர்மா மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் மதிய உணவு இடைவேளையின் போது கருத்து தெரிவித்துள்ள ரோஹித் சர்மா தற்போது நடைபெறும் ஒரு போட்டியில் இருந்து மட்டுமே விலகியுள்ளேன். எப்போது ஓய்வு பெற வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் எங்கும் செல்லவில்லை, இங்குதான் இருக்கின்றேன். பும்ராவின் தலைமை பாராட்டத்தக்கதாக சிறப்பாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.